வங்கதேசத்துல கைபந்தா பலாஷ்பாரி உபஜிலாவில் மிகப்பெரிய ராமருக்கு சிலை பெரிய உயரமாக கட்ட முயற்சி பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அங்க கோமர்பூர் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா கோவில் அதோடைய கமிட்டி இருக்கு, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை கட்ட இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்பொழுது என்னன்னா 80% பணிகள் முடிஞ்சிருச்சு. 81 அடி உயர ராமருக்கு சிலை. ஆனால் இப்போதைக்கு அந்த பணியை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், அடிப்படைவாத இஸ்லாமியர்கள். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அதை எதிர்த்து இந்துக்கள் தீப்பந்தம் ஏந்தி போராடி இருக்கிறார்கள், போராடி வருகிறார்கள். அதை பாராட்டுறேன். அதே போல இதற்கு முன்பு இஸ்லாமிய பயங்கரவாதிகளினுடைய மூலமாக பல தாக்குதல் நடந்தது. கோயில்களில் பெண்கள் முதற்கொண்டு காப்பாற்றினாங்க. இஸ்லாம் அது இஸ்கானுடைய சாமியார் உள்பட போது அதாவது அங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல இந்து கோயில்களுக்கு. இந்துக்களே ஷிப்ட் முறையில கையில் ஆயுதம் ஏந்தி கோயிலை காப்பாற்றினார்கள். டே நைட் 24 hours ஷிப்ட் மாதிரி. அப்படி ஷிப்ட் மாறும்போது பெண்கள் கூட இருந்து காப்பாத்திருக்காங்க. அப்படிதான் அங்கே இந்துக்கள் அங்க இந்து மதத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பங்களாதேஷ் இந்துக்களுக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட் நான் கொடுக்குறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பக்கபலமா இருக்கணும், அவர்களுக்கு துணை நிற்கணும் எல்லா வகையிலும். we should give our moral support. நீங்க இந்த ராமர் சிலைக்கு என்று சொன்ன உடனே எனக்கு வேற ஒரு ஞாபகம் வருது. 1971 தமிழ்நாட்டில் சேலத்துல ஈவே ராமசாமி ராமர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டார். அதன் பிறகு இது பெரிய நாள் முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி அப்ப தமிழ்நாட்டில் RSS உடைய இப்ப பாஜக மூத்த தலைவர் மறைந்து போன இலா கணேசன் அவர்கள், அவர் தமிழ்நாட்டில் RSS பொறுப்புல அப்ப இருந்தார். ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது, டெல்லியில் அதுக்கு போயிருந்தார். போன உடனே அந்த மீட்டிங்கில் உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாம் பல பேர் இருக்காங்க, கோபமா கேட்டாங்களாம் எல்ஜியை பார்த்து, இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு ஆம்பளை கூட இல்லையா அப்படி கேட்டிருக்காங்க. இவருக்கு ஒன்றும் பேச முடியல, பேசாம தலை குனிஞ்சிருந்தாராம். அப்புறம் சொல்லியிருக்காரு, எல்லாரும் திமுகவுக்கு ஆதரவா இல்லை, இப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இல்லைங்கிறத சொல்லிட்டு வந்திருக்காரு. அதன் பிறகு சென்னைக்கு அதன் பிறகு தமிழ்நாட்டில் இதே போல RSS செயல் வீரர்களுடைய கூட்டம் இருந்தது. அங்க இதே மாதிரி சொன்னார். சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி கேட்டாங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஆம்பளை கூட இல்லையா, இந்த ரகசியம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி அவர் சொன்னார். எல்லாம் சிரிச்சாங்க. இது சிரிப்பதற்கல்ல, யோசிப்பதற்கு என்று சொன்னார். அதனால தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஆண்மையற்ற இப்படிப்பட்ட ஒரு செயல் எதிர்க்க திராணி இல்லாத இந்துக்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தை பார்க்கும் போது அங்க வாழவே வாழ்றதே பெரிய ரிஸ்க். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய பங்களாதேஷ் இந்துக்களே பாராட்டு. அதுக்காக நான் சொல்றேன். இங்கேயும் அதற்கு பிறகு இந்துக்களிடையே எழுச்சி RSS இந்து முன்னணி ஏற்படுத்தியது வந்தது. அதை நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் சொல்றேன், நமக்கு வாழ்வதற்கு பெரிய சேலஞ்சு கிரைசிஸ் இல்ல, வாழ்றதே ஒவ்வொரு நாளுமே பெரிய கிரைசிஸ். இந்துவாக வாழ்வதே. ஆமா, நீ ஒரு இப்படி தலையாட்டி முஸ்லீம் மாறிட்டா எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மனத்தின்மையோட இருக்கான் பாருங்க. அதுக்காக நம்ம பாராட்டி ஆகணும், அவங்களை நம்ம நமஸ்காரம் பண்ணணும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும். இப்ப பாருங்க, நான் திரும்ப நான் என்னன்னா 47க்கு நான் போறேன். பல பேர் இதே போல கமெண்ட்ல சொல்லுவாங்க, உடனே வரலாற்று ஆசிரியர் என்று சொல்கிறார்கள் என்று. வரலாற்றை நம்ம மறந்து போனா திருப்பி நமக்கு வேறு வகையில் நமக்கு பாடம் புகட்ட ஆரம்பிச்சிடும். பாஜகலையும் வரலாறு பேசக்கூடாதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்களா? சரி சரி. 47 ஏற்கனவே போன செய்தியில சொன்னேன், இந்துக்களோடு முஸ்லிம்கள் சேர்ந்து வாழவே முடியாது, எங்களுக்கு தனி நாடு வேண்டும், தனியா பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, எவ்வளவு முஸ்லீம் ஜனத்தொகை இருக்கோ அந்த முஸ்லீம் ஜனத்தொகையுடைய ப்ரொபோர்ஷனுக்கு ஒரு ஏரியா கொடுங்க. அப்படிதான் பாகிஸ்தான், அதுக்கு 2 கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ஒரே நாடு. இப்பதான் பங்களாதேஷ் தனியா நாடா பிரிஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, இப்ப இங்க முஸ்லீம் இருக்காங்க, அங்க ஹிந்துக்கள் இருக்காங்க, பிரிஞ்சாச்சு. இப்ப இங்க உள்ள முஸ்லீம்கள்லாம் அங்க போயிடணும், கரெக்ட் தானே? அங்குள்ள ஹிந்துக்கள்லாம் இங்க வந்துடணும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன். அம்பேத்கர் தான் சொன்னார், பல தலைவர்கள் அப்படிதான் சொன்னாங்க. அப்ப காந்தி என்ன சொன்னார்னா, ஐயோ அப்படிலாம் வேண்டாம், இப்ப வீடு பாகப்பிரிவினை பண்ணி ஒரு கோடு போடுறோம், ஒரே குடும்பம் தானே, 2ஆ பிரிஞ்சிருக்குல்ல, அப்படின்னா நிரந்தர சண்டையான, அதனால அவங்க அங்கேயே இருக்கட்டும், இவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டார்.
ஆனா என்ன ஆச்சு, அதன் பிறகு லட்சக்கணக்கான ஹிந்துக்கள், எத்தனை பேர் வந்தாங்கன்னு இந்த ரெக்கார்டே கவர்மெண்ட் கிட்டே இல்லை, கிழக்கு பாகிஸ்தானிலிருந்தும் மேற்கு பாகிஸ்தான் அகதிகளாக இந்தியா நோக்கி வந்து கொண்டே இருந்தார்கள். ஏன்னா இங்க உள்ள முஸ்லிம்களை யாரும் ஒன்றும் பண்ணல, இங்கே இருக்கான், சௌக்கியமா இருக்கான். தனிநாடு வேண்டும் என்று கேட்ட மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய, சென்னையில் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இங்கே போல, இங்கேதான் இருக்காங்க, இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அதனுடைய வாரிசு இங்கே இருக்காங்க. அங்கிருந்து எல்லாம் சிந்துல இருந்து, பஞ்சாப்ல இருந்து, டாக்கால இருந்து லட்சக்கணக்கான ஹிந்துக்கள் ஓடி வந்தாங்க. அப்ப நேரு லியாக்கத் அலிக்கான ஒரு பேக்ட் போடுறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. ஐயா நீங்க இந்த மாதிரி அங்க உள்ள ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அவங்க மத உரிமையோட இருக்கணும், கோயில் கட்டி கும்பிடணும், யாரும் தடுக்கக்கூடாது, நாங்க இதே போல இங்க உள்ள முஸ்லீம்கள் யாரும் எதுவும் பண்ண மாட்டோம், சமத்தா பார்த்துக்குவோம். நேரு லியாக்கத் அலிக்கான ஒப்பந்தம் போட்டாங்க. போட்டபடி அதனால என்ன பண்ணாங்க, மக்கள் நம்பினாங்க. அப்படி நம்பி அந்த கிழக்கு பாகிஸ்தான், இப்போ உள்ள பங்களாதேஷ்ல நம்பி இருந்த அந்த ஹிந்துக்களுடைய நிலையை பத்தி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க உள்ள முஸ்லீம்கள் எப்படி சௌக்கியமா இருக்காங்க, இன்னும் சொன்னா பிரிவினை பேசுறான். ஆனா அங்க பாகிஸ்தான் கிட்டத்தட்ட கணக்கே யார்ட்டும் இல்லை. இங்க எவ்வளவு முஸ்லீம்கள் இருந்தாங்களோ அதே அளவுக்கு ஹிந்துக்கள் அங்க இருந்தாங்க என்று சொல்கிறார்கள் தோராயமா. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி அளவுக்கு முஸ்லீம் இருக்காங்கன்னா அங்க 20 கோடி அளவுக்கு ஹிந்துக்கள் இருக்கணும் இல்லையா? மேற்கு பாகிஸ்தான், இப்போ உள்ள பாகிஸ்தான்ல விரல் வீட்டு எண்ணக்கூடிய இந்துக்கள் தான் இருக்காங்க. பங்களாதேஷ்ல அங்கங்க கொஞ்சம் சில பாக்கெட்ஸ்ல இருக்காங்க. அப்ப நீங்க லியாக்கத் அலிக்கான ஒப்பந்தம் போட்டது உண்மையானால் அங்க உள்ள இந்துக்களுக்கு எல்லா உரிமையும் நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னா, கவர்மெண்ட் ஏற்பட்ட ஒப்பந்தம், அவர் கவர்மெண்ட் ஹேஸ் த ரைட் டு என்கொயர் த பங்களாதேஷ் கவர்மெண்ட். எப்ப இதுக்கு முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தப்ப உங்க நாட்டினுடைய பிரதம மந்திரி போட்ட ஒப்பந்தப்படி நீ ஏன் காப்பாத்தல? சில பேர் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அங்க உள்ள ஹிந்துக்கள்லாம் ஓடி வந்துடணும், நம்முடைய அரசாங்கம் வந்து அதுக்கு கேட்டு திறந்து ஏற்பாடு பண்ணணும் கூட. அவங்க வர தயாரா இல்லை. நாங்க பங்களாதேஷ்ல இருப்போம், அவங்களுடைய உரிமை இது, எனக்கு உரிமை கொடு, நான் நிலைநாட்டுறேன். ஆகவே அவர்கள் எல்லாம் பாராட்டணும். இது இந்த செய்தியை நான் பார்க்கக்கூடிய ஒரு கோணம். இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா, அங்க உள்ள ஜிகாதிகள் என்ன பண்றான், ராமர் சிலையை கட்டக்கூடாது, ராமரை அவமானப்படுத்த நினைக்கிறான். அந்த ஜிகாதி என்ன இப்போது செய்கிறானோ அதே செயலைத்தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே ஈவே ராமசாமி செய்தார். அப்ப ஜிகாதி இஸ் ஈக்குவல் டு ஈவே ராமசாமி. கரெக்ட் தானே? இதான் மேத்தமெட்டிக்ஸ் சொல்ல முடியும். ஆகவே ஈவே ராமசாமி என்கின்ற இந்த ஆள் தீகா என்ற பெயரிலே ஜிகாதி மனப்பான்மை போல ஹிந்து மதத்தை அழிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு இயக்கத்தான் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது என்று இதை முடிவு செய்கிறேன்.